அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4க்கான தமிழ் தகுதி தேர்வில் முந்தைய ஆண்டு வெளிவந்த தமிழ் முக்கியமான வினாக்கள் 20 கொடுத்துருக்கோம். இந்த வினாக்களின் தொகுப்பு மூலமாக உங்களுக்கு எந்தெந்த தலைப்பில் இருந்து எவ்வளோ எளிமையாக கேள்விகள் வருது அப்படின்றத உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக தான் இந்த கேள்வி கொடுத்துருக்கோம். முந்தைய ஆண்டு வினாக்கள் தமிழில் ரொம்ப முக்கியமான கேள்விகள் அனைத்துமே இங்கே கொடுத்துருக்கோம். முதல் கேள்வி திருக்குறள் தொடர்பானது. உழவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் யார்? வள்ளுவர். உழவு உலகிற்கு அச்சாணி என்று கூறியவர் வள்ளுவர். வள்ளுவர் எத்தனாம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? கிமு 31ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். கிமு 31ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். திருக்குறள் 1812 தஞ்சை ஞானப்பிரகாசம் அவர்களால் பதிப்பித்து வெளியிடப்பட்டது. ரொம்ப முக்கியமான அது ஒரு கேள்வி. திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதியிருக்காங்க. அதில் சிறந்த உரை பரிமேல் அழகர் உரை. முதல் உரை மணக்குடவர். திருவள்ளுவரின் பெயரில் பல்கலைக்கழகம் எங்கே அமைந்துள்ளனா? வேலூர். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் வேலூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேள்வி நம்பர் 2. தமிழர்கள் டேஸ் கோடி பேர் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஆன்சர் 8 கோடி பேர். தமிழர்கள் 8 கோடி பேர் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். சொல் பொருள் தருக. அமை மூங்கில். அமை என்பது மூங்கில். மனம் 2 சொல்லி, மனம் 3 சொல்லி. நமக்கு புரிகிற மாதிரி வச்சுக்கிடுவோம். ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. மனம் மற்றும் வாசனை. ஆன்சர் என்னது? மனம் மற்றும் வாசனை. இதில் உள்ளம்ன்ற வார்த்தையும் வைப்பாங்க, சித்தம்ன்ற வார்த்தையும் வைப்பாங்க. அப்போ உள்ளம் மற்றும் வாசனை என்பது தான் மிகச்சரி. சித்தம் அல்லது வாசனை அல்லது உள்ளம் அல்லது வாசனை. ஆப்ஷன் சியில் விழுகும். அமைனா மூங்கில். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தருக. தலைப்பெண்ண ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தருக. தாமரை இலை நீர் போல. இதுதான் ஓமை. ஆன்சர் என்னதுன்னா ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். ஆன்சர் என்னது? ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். தாமரை இலை நீர் போல ஓமையால் விளக்கப்பெறும் மிகச்சரியான பொருள் என்ன அப்படின்னா ஒட்டாமலும் ஒதுங்காமலும் இருத்தல். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. தலைப்பெண்ண விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. துவாமை என்பதின் பொருள் என்ன? இதான் கேள்வி. நான் ஆன்சர் சொல்லிட்டேன். அப்போ கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? துவாமை என்னும் சொல்லின் பொருள் வறுமைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ விடைக்கேற்ற வினாவை எடுக்கணும். சிம்பிள். பொருள் வறுமைக்கு பதிலாக அந்த இடத்துல யாதுன்னு கொடுத்துருங்க. வறுமைக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறோம்? யாது. அவ்வளோதான். அடுத்து பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. தலைப்பெண்ண பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். இதுதான் பேச்சு வழக்கு. இப்போ ஒசரமாக வளர்ந்துட்டான். இதுக்கான எழுத்து வழக்கு இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். எழுத்து வழக்கில் இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டான். அகர வரிசைப்படி எழுக. அடுத்த தலைப்பெண்ண அகர வரிசைப்படி எழுதுக. கொஸ்டின். ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும். ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும். இதுக்கான அகர வரிசை அமர்வேன் அமைதி எய்தும் ஓரிடத்தில் மனம். அமைதி அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அது 2வது வார்த்தையாக வரணும். அமர்வேன் அமைதி எய்தும் ஓரிடத்தில் மனம். அமர்வேன் அமைதி எய்தும் ஓரிடத்தில் மனம். ஆப்ஷன் சியில் வரும். அடுத்த கேள்வி நம்பர் 9. நல்கும் என்பதின் எதிர்ச்சொல். ஃபஸ்ட்டு நல்கும் என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னா தரும் அப்படின்னு அர்த்தம். நல்கும் என்பதின் பொருள் தரும். இங்கே எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க தராது. அப்போ நல்கும் என்பதின் எதிர்ச்சொல் தராது. 3வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் ஆண்டு எது? பாரிஸ் 1970. 3வது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் பாரிஸ் 1970. 5வது உலகத்தமிழ் மாநாடு மதுரை 1981 டாக்டர் எம்ஜிஆர் தலைமை. 2வது மாநாடு 1969 சென்னை அறிஞர் அண்ணா தலைமை. முதல் மாநாடு மலேசியா. கீழ்கண்டவற்றுள் எது தவறானது? இப்போ நம்ம பார்க்க வேண்டியது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் அவர்களை பற்றி தான். தமிழக அரசின் முதல் அரசியல் கவிஞராக விளங்கினார். அதுவும் கேள்வியாக வரும். தமிழக அரசின் முதல் அரசியல் கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர். இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 எது தப்புன்னு கேட்டிருக்கோம். நாமக்கல் கவிஞருக்கு நடுவண் அரசு பத்ம விபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது. இதான் ஸ்டேட்மெண்ட் 1. நாமக்கல் கவிஞருக்கு நடுவண் அரசு பத்ம விபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது. கேள்வி நம்பர் ஸ்டேட்மெண்ட் 2. நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டார். நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட காரணம் அவருடைய பாடல்களில் அகிம்சை கொள்கைகள் அதிகமாக இருக்கும். கத்தி இன்று ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. இந்த பாட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அகிம்சை கொள்கையை முன்னிறுத்துவதால் அவர் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட்டார். ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 3. நாமக்கல் கவிஞரின் காலம் 1888 முதல் 1972 வரை.
அவருடைய காலம் 1888 முதல் 1972 வரை. எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 தான் தவறு. ஏன் அந்த இடத்துல தவறுனா, நடுவண் அரசு அவருக்கு பத்ம விபூஷன் விருது கொடுக்கல, பத்ம பூஷன் விருது கொடுத்துச்சு. பத்ம பூஷன் விருது தான் நாமக்கல் கவிஞர் பெற்றார். ஸோ அது மட்டும் தவறு. காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. தலை மொத்தம் 7 வகைப்படும். அதில் ரொம்ப முக்கியமானது காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்ற கொள்கையை பின்பற்றியவர் ராணி மங்கம்மாள். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்ற கொள்கையை பின்பற்றியவர் ராணி மங்கம்மாள். நாமக்கல் கவிஞரின் கட்டுரைகள் மொத்தம் எத்தனை? 12. இசை நூல்கள் 3. நாமக்கல் கவிஞரின் கட்டுரைகள் மொத்தம் எத்தனை? 12. தேசிய மலர், காந்திய மலர், திருநாள் மலர், சமுதாய மலர், இது எல்லாமே மலர்னு கவிதைகள் வரும். இதுக்கு சொந்தக்காரர் நாமக்கல் கவிஞர். தேசிய மலர், காந்திய மலர், திருநாள் மலர், சமுதாய மலர் போன்ற கவிதைகள் யாருடையது? நாமக்கல் கவிஞர். சங்கொலி, மலைக்கல்லன், என் கதை, இதெல்லாம் நாமக்கல் கவிஞரின் புகழ்பெற்ற படைப்புகள் கேட்பாங்க. இலக்கண குறிப்பு இன்ப சொரூபம் உருவகம். இன்ப சொரூபகம் அப்படின்னால என்னது? உருவகம். வேர்வை வெள்ளம் அது உருவகம். அப்போ இன்ப சொரூபம் உருவகம். செல்வ செயலி ஒவ்வொன்றா நான் புக் பேக் கொஸ்டின் சொல்கிறேன். அடுத்து காய்முன் நிறை வருவது கலித்தலை. காய்முன் நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை வந்தால் கலித்தலை. காய்முன் நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை வந்தால் கலித்தலை. 18. கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை டேஸ் என அழைக்கப்படுகிறது. ராணி மங்கம்மாள் சாலை. கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை ராணி மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது. சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி நேரே பொருள் கொள்வது எந்த அணி? நிரல் நிறை அணி. நிரல்னா நிறைனா வரிசை, ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லையும் பொருளையும் வரிசையாக, நிரல் அப்படின்னா வரிசை. அந்த கேள்வியிலே பதில் இருக்குது. அதனால தான் அதுக்கு என்ன அர்த்தம்? நிரல் நிறை அணி. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிரல் நிறை அணி. பொறுத்துக கூளை. இப்போ முதலெழுத்து ஒன்றி வந்தால் மோனை, இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. அப்போ கூளை அப்படின்றது என்னென்ன சீரில் வரும்னா 1, 2, 3 சீர்களில் வரும். மேற்கதுவாய் 1, 3, 4 சீர்களில் வரும். கீழ்கதுவாய் 1, 2, 4 சீர்களில் வரும். முற்று 1, 2, 3, 4 சீர்களில் வரும். கூளை 1, 2, 3 சீர்களில் வரும். மேல்கதுவாய் 1, 3, 4 சீர்களில் வரும். 1, 3, 4 சீர்களில் வரும். கீழ்கதுவாய் 1, 2, 4 சீர்களில் வரும். முற்று 1, 2, 3, 4 சீர்களில் வரும்.